நான் உங்க Shruthi Maam and இன்னைக்கு நம்ம வந்து 4 marks in 10 minute சீரீஸ்ல எபிசோட் 6ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம மேம் இந்த கான்செப்டை 10 நிமிஷத்துல எங்களுக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்களாம் ரொம்பவே ஆவலா கேட்ட ஒரு டாபிக் தான் கவர் பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னாடி as usual நம்மளோட ப்ரீவியஸ் டாபிக்கோட ஆன்சரை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ ப்ரீவியஸ் எபிசோட்ல நான் ஹியூமன் எவல்யூஷன் பத்தி சொல்லி கொடுத்திருந்தேன். ஸோ அதுல வந்து நான் கேட்டிருந்த கொஸ்டின் வந்து நீட் 2023ல இருந்து வந்த ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து இட் இஸ் saying that இந்த following characteristics இருக்கக்கூடிய fossil எந்த ஒரு ஸ்டேஜ் ஆஃப் மேன் உடையது அப்படின்னு. ஸோ கிளியர்லி நம்மளோட பிரெயின் கெப்பாசிட்டி 1400 cc, ஹைட்ஸ் வச்சு பாடி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, டெட் பாடிஸை பரி பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸுமே ஆப்ஷன் பி நியாண்டர்தல் மேனுக்கு தான் பொருந்தும். ஓகே, ஸோ நியாண்டர்தல் மேனுக்கு தான் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் நிறைய பசங்க ஆப்ஷன் பி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி பசங்களா. வெரி வெல் டன், எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய ஸ்டார். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். ஸோ now நம்மளுடைய இன்னைக்கான சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிஸார்டர்ஸ் இன் ஹியூமன் பிசியாலஜி. நம்ம ஹியூமன் பிசியாலஜி சாப்டரே வந்து இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ஹை வெயிட்டேஜ் ஆன யூனிட் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல வந்து டிஸார்டர்ஸ் செக்ஷன்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் அப்பியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்துல எல்லா டிஸார்டர்ஸையுமே ரொம்ப ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கூடிய முறையில இது என்ன டிசீஸ், எதனால காஸ் ஆகுது, எங்க இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கறத வந்து கிளியர்லி பாயிண்ட் நான் வந்து என்டையராக டேப்லேட் பண்ணியிருக்கேங்க பசங்களா. ஸோ ஐ திங்க் இந்த பிடிஎஃப் வந்து வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இஃப் யூ ஆர் ஸ்டில் நாட் தேர். ஓகே, நம்ம கம்யூனிட்டிக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ டெஃபினட்டாக இந்த ஒரு டாக்குமெண்ட் வந்து வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் உங்களுக்கு. ஓகே, அண்ட் நம்ம டிஸார்டர்ஸ் அண்ட் ஹியூமன் ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு இருக்கிற 6 சாப்டர்ஸில் 4 சாப்டர்ஸ்லேருந்து மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்கான டிஸார்டர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம என்சிஆர்டியில். ஸோ நான் ஒவ்வொரு சாப்டருக்கான டிஸார்டர்ஸுமே தனித்தனியாக நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன் பசங்களா. அதனால இன்னைக்கு கிளாஸ்க்கு மட்டும் நம்ம வந்து ஒரு MCQ கிடையாது, 4 MCQ. ஸோ ஒவ்வொரு சாப்டருக்குமே அதோட டிஸார்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரியான ஒரு PYQ நான் சூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கிளாஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து 4 ஆன்சர்ஸ் நான் எதிர்பார்க்குறேன் உங்ககிட்டேருந்து. ஸோ எல்லா 4 ஆன்சர்ஸையுமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சரியா? ஸோ ஐல் பி லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி ஆன்சர்ஸ் பசங்களா. நம்ம கம்ப்யூட்டர் ஜி கிட்ட டைமரை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். ஆல்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட்லி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது டிஸார்டர்ஸ் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா நம்மளோட லங்ஸ், நம்மளோட ட்ரேக்கியா, த என்டையர் வின் பைப், நம்மளோட நாஸ்ட்ரல்ஸ். ஸோ இங்கே ஏற்படுற எனி ஆஃப் த டிஸார்டர். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸார்டர் வி ஹேவ் இஸ் ஆஸ்துமா. ஸோ ஆஸ்துமா முக்கியமாக எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலர்ஜினால வருது. ஓகே, அண்ட் இந்த அலர்ஜினால தெர் இஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ப்ராங்கை அண்ட் ப்ராங்கியோல்ஸ். ஸோ அதனால இவென்ச்சுவலி என்ன ஆகும், அந்த என்டையர் ட்ராக் நமக்கு வந்து ப்ராங்கை ப்ராங்கியோல்ஸ்லாம் இன்ஃப்ளேம் ஆயிடுச்சு அப்படின்னா there is difficulty in breathing. அதுதான் வந்து ஆஸ்துமா. செகண்ட் டிஸார்டர் that we have for respiratory system is emphysema. இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகரெட் ஸ்மோக்கிங்னால predominantly வருது. இதனால what is happening அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம alveolar walls வந்து டேமேஜ் ஆகுது. ஸோ alveolar walls தான் மெயின் ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்சுக்கு இருக்கிற ஒரு பார்ட் அப்படிங்கிறதுனால நம்மளோட என்டையர் ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் குறைஞ்சிடுது. அண்ட் இதனால நம்ம பாடியில் வந்து டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸ் ஷோ அப் ஆகும். ஸோ அதனால alveolar walls டேமேஜ் ஆகிறது தான் வந்து is actually called as emphysema. மூணாவது டிஸார்டர் அண்டர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் த ஆக்யூபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ். ஸோ சில பேரோட வேலைக்காக வேண்டி அவங்க வந்து அந்த டஸ்ட்டில், அந்த இண்டஸ்ட்ரீஸில் ப்ரொடியூஸ் பண்ணுற டஸ்ட்டில், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பார்ட்டிகிள்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சிலிகான் ஆர் ஆஸ்பெஸ்டோஸ், ஓகே, அந்த மாதிரியான சப்ஸ்டன்சஸ்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் வந்து வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தெர் இஸ் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் த ஃபைப்ரஸ் டிஷ்யூ. ஓகே, ஸோ லாங் எக்ஸ்போஷர் நடக்கும்போது லங்ஸ் இன்ஃப்ளேம் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூஸ் எல்லாம் பாலிஃபரேட் ஆகிறதுனால இட் இஸ் காசிங் லங் டேமேஜ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் ஒர்க் பண்ணுற பீப்புள் வந்து கண்டிப்பாக ப்ரொடெக்டிவ் மாஸ்க்ஸ் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் தே கேன் கெட் சம் கைண்ட் ஆஃப் அன் occupational respiratory disorder. For example, asbestosis or silicosis மாதிரியான disorders can appear. Okay, so asthma,
emphysema and occupational respiratory disorders தான் நம்மளுடைய 3 important disorders for the respiratory system. Okay, so இங்க I have a PYQ from NEET 2018. Okay, so 2018 பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா which of the following options correctly represents the lung conditions in asthma and emphysema respectively அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். 4 options இருக்கு. so மறக்காம இத படிச்சிட்டு டெஃபினட்டா கரெக்ட் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது வந்து மார்க்ஸ் த டிசார்டர்ஸ் ஆஃப் யோர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஓகே பசங்களா, நவ் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இஸ் த டிசார்டர்ஸ் ஆஃப் த சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் திங் இஸ் அவர் ஹைப்பர் டென்ஷன் ஆகாதீங்கன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட நார்மல் பிளட் ப்ரெஷர் என்னது சிஸ்டாலிக் பை டயஸ்டாலிக் வந்து 120/80 mm ஆஃப் மர்க்கரி. ஸோ இந்த ஒரு பிளட் ப்ரெஷரை விட ஜாஸ்தியாக போகும்பொழுது எனிதிங் மோர் தேன் 140/90 ஆர் அபவ் போகும்பொழுது we call it as hypertension. So நம்ம நார்மல் பிபியை விட ஹையா இருந்தா இட் இஸ் கால்ட் hypertension. ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா நார்மலா ஒரு ப்ரெஷர் தான் நம்ம ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இந்த ஒரு ஹைப்பர் டென்ஷன்னால இந்த மாதிரி வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து there is a chance that it will be affected. Okay, so அதனால hypertension is the first disorder. Then moving on to the coronary heart disease or atherosclerosis. So ஒரு சில particles like fat அல்லது கொலஸ்ட்ரால், கால்சியம் இந்த மாதிரியான பார்ட்டிகல்ஸ் வந்து அப்படியே நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை கொடுக்குற ஆர்டரி இருக்கு இல்லையா, விச் இஸ் த கொரோனரி ஆர்டரி. அந்த கொரோனரி ஆர்டரியில் வந்து ஆல் தீஸ் வில் கோ அண்ட் கெட் டெபாசிட்டட். இது டெபாசிட்டட் ஆகும்போது என்ன ஆகும், இங்கே பாருங்க, இந்த லியூமன் வந்து நார்மலாக இருக்க வேண்டிய ஹோலில் எனக்கு இந்த மாதிரி ஒரு டெபாசிஷன் இருக்கும்போது என்னோட லியூமன் சுருங்கிடுது. யூ மஸ்ட் ஹவ் ஹர்ட் 95% பிளாக், 98% பிளாக். ஸோ அந்த மாதிரியான பிளாக்கேஜ் இஸ் ஹேப்பனிங் which we call as atherosclerosis. So இதனால நம்மளோட blood supply வந்து will get affected. Okay, so this is the coronary artery disease or atherosclerosis. Then we come to angina pectoris. This is nothing but நெஞ்சுவலி. Okay, so whenever சரியான ஆக்சிஜன் நம்ம பாடியில இல்லாதப்போ, ப்ராப்பரான blood flow இல்லாதப்போ என்ன ஆகும்னா மிடில் ஏஜ் டு ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு ஒரு நெஞ்சுவலி வரும், which we call as angina pectoris. Okay, and the last disease for நம்மளுடைய circulatory system is that heart failure. ஸோ ஹார்ட் ஃபெயிலியர்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் வந்து இனஃப் ஆக்சிஜன் இல்லை, இந்த பிளட்டை வந்து பம்ப் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி நம்ம ஹார்ட்டுக்கு இல்லை. ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து the heart has become a failure. So that's heart failure. Okay, so mostly இது எதனால் நடக்கும்னா congestion in the lungs இருந்தது அப்படின்னா போதுமான ஆக்சிஜன் நமக்கு இருக்காது. போதுமான ஆக்சிஜன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் obviously நம்மளோட heart வந்து cannot pump it to the entire body. So அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல inability of the heart to pump is known as our heart failure. Okay, so starting from hypertension to heart failure, in the disorders எல்லாமே வந்து will come under disorders of the circulatory system பசங்களா. Alright, so here I have a question for you. NEET 2022 இருந்து appear ஆன ஒரு PYQ. So இந்த ஒரு previous year questionல என்ன கேட்டிருக்காங்கன்னா simply symptom மட்டும் mention பண்ணிருக்காங்க. Inadequate supply of oxygen to heart muscles leads to a symptom of acute chest pain. Okay, and in the disorder is identified as என்ன அப்படின்னு. Okay, so நம்மளோட inadequate supply of oxygen நால நமக்கு வர acute chest painக்கு பேரு என்ன அப்படின்னு. இதுதான் உங்களோட ரெண்டாவது question for today. So இதுக்கான ஆன்சரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பசங்களா. ஐ வில் பி வெயிட்டிங். ஓகே, ஸோ இது வந்து NEET 2022ல கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஆல்ரைட், ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து டிசார்டர்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அண்ட் டிசார்டர்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ரெண்டுமே முடிச்சிட்டோம். நவ் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டம், லோகோமோஷன் மூவ்மெண்ட் சாப்டர்ல இருந்து. ஸோ அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டிசார்டர் இஸ் அவர் மயஸ்தீனியா கிராவிஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம நியூரான்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணி கரெக்டாக மசில்ஸ் கிட்ட வரும்பொழுது ஒரு பர்டிகுலர் ஜங்ஷன்ல தான் அதோட இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும், which is called as our neuromuscular junction. அவனே வந்து மச்சான் இவன் நம்மால் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இம்யூன் சிஸ்டம் போட்டு தள்ளிடுச்சு அப்படின்னு சொன்னால் that causes myasthenia gravis. So this is an autoimmune disorder and நம்ம நியூரோமஸ்குலர் ஜங்ஷன்ஸை போய் அட்டாக் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்மளோட மசில்ஸ் கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. அதனால பேராலிசிஸ் இருக்கலாம், ஃபெட்டிக் இருக்கலாம், வீக்னிங் இருக்கலாம் of all the skeletal muscles in our body. That is myasthenia gravis. Then coming to muscular dystrophy, இது ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஜெனட்டிக் டிசார்டர். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா நேச்சுரலாக
நம்மளோட skeletal muscles எல்லாமே will begin to degenerate. So அந்த progressive degeneration will cause நம்மளோட அந்த particular muscle நம்மளால கரெக்டா உபயோகப்படுத்த முடியாது, and அந்த நிலைமையில we call that disease as a muscular dystrophy. Okay, so please remember this is a genetic disease, whereas myasthenia gravis is an autoimmune disorder. Okay, now coming to tetany. So tetany எதனால வருது அப்படின்னு சொன்னா, of course நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம சிக்னல் ரிசீவ் பண்ணும்பொழுது நம்மளோட சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து கால்சியம் அயன்ஸோட ஃப்ளோ வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ஷனும் ரிலாக்ஸேஷனும் அண்டர்கோ பண்றாங்க. அப்படின்றப்போ எப்பெல்லாம் இந்த கால்சியம் லோவா இருக்கும் நம்ம பிளட்ல, அப்போ இட் மைட் காஸ் சம் கைண்ட் ஆஃப் ரேபிட் ஸ்பாசம் இன் த மசில். ஓகே, ஸோ அதனால இழுத்துக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தட் ரேபிட் ஸ்பாசம் வந்து கேன் occur, okay, which we call as tetany. okay, இது வந்து calcium ions வந்து நம்ம bloodல ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு rapid spasm வந்து can happen in the muscles. okay, that is called as tetany. And then coming to arthritis. So arthritis வந்து பாத்தீங்கன்னா is a very common disorder wherein நம்ம joints வந்து will get inflamed. okay, usually ஒரு ஏஜுக்கு மேல நிறைய பேர் வந்து they get arthritis. so இது வந்து simply the inflammation of joints. அப்ப அவங்களால நார்மலா வந்து joints எல்லாம் மூவ் பண்ண முடியாது because joints எல்லாமே inflamed இருக்கும். that is arthritis. then coming to osteoporosis, நம்ம போனுக்குன்னு ஒரு certain density இருக்கு பசங்களா, ஒரு மாஸ் இருக்கு. நான் இந்த bone mass density வந்து குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பாடியில வந்து கால்சியம் கம்மியா இருக்கு, ஹார்மோன்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லும்போது இந்த ஒரு போன் டென்சிட்டி குறைஞ்சிடுது. அப்போ என்ன ஆகும், the bone becomes even more fragile and அதனால நிறைய fractures நடக்கலாம், ரொம்ப வீக்கான போன்ஸ் வந்து அப்பியர் ஆகலாம். இதுக்கான மெயின் சிம்டம் ஆர் மெயின் ரிசல்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட எஸ்ட்ரோஜன் கம்மியாகிறது தான் வந்து இஸ் த மெயின் காஸ் ஆர் த மெயின் ரிசல்ட் பிகாஸ் ஆஃப் விச் நமக்கு ஆஸ்டியோபொரோசிஸ் இஸ் வெரி common. okay, so this is an age related disorder, particularly menopause க்கு அப்புறமா நிறைய women வந்து develop this kind of an osteoporosis. okay, and then coming to goutல வந்து there is inflammation of joints பசங்களா, and அதுல வந்து அந்த jointsல ஏன் inflame ஆகுது அப்படின்னு சொன்னா arthritisக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, it is because of accumulation of uric acid crystals. okay, so starting from நம்மளோட myasthenia gravis till gout, இது எல்லாமே comes under the disorders of our skeletal-muscular system. alright, so here I have an MCQ for you. இது வந்து NEET 2022 லியே கேட்டிருக்காங்க. so if you see previous questionum 2022ல தான் கேட்டிருந்தாங்க, இந்த questionum 2022ல தான் கேட்டிருக்காங்க. so இது வந்து ஒரு assertion reason question. osteoporosis is characterized by decreased bone mass and increased chances of fractures. reason வந்து common cause of osteoporosis is increased level of estrogen அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ assertion and reason ரெண்டுத்தையுமே படிச்சுட்டு நான் சொன்ன சிம்டம்ஸை பேஸ் பண்ணி ப்ளீஸ் ஆன்சர் த கொஸ்டின். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான 3வது கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சரையும் நான் கமெண்ட் பாக்ஸில் உங்ககிட்ட எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஆல்ரைட், நவ் from the disorders of musculoskeletal system, next system நம்ம போறது வந்து is the excretory system, the last system எதோட நம்ம disorders படிக்க போறோம். ஓகேவா? so coming to the last system which is our excretory system, first disease is uremia. okay, uremiaல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is accumulation of uremia அப்படின்னு சொல்லும்போது கிட்னி ஒழுங்கா வேலை செய்யல, நம்ம ஃபில்டர் அவுட் பண்ண வேண்டிய யூரியாவை கரெக்டாக அது ஃபில்டர் அவுட் பண்ணல, அதனால there is accumulation of urea. இது இப்படியே தொடர்ந்துட்டே போச்சு அப்படின்னா it will lead to kidney failure. okay, because அது ஒழுங்கா செய்ய வேண்டிய வேலையை செய்யல, அதுதான் uremia. now next thing is the renal calculi. காமனா வந்து சொல்லுவோம் இல்லையா, கிட்னில கல் இருக்கு அப்படின்னு, that is nothing but renal calculi. okay, so that is nothing but ஒரு insoluble ஆன mass of crystallized salts வந்து நம்ம கிட்னிலேயே ஃபார்ம் ஆயிடும். okay, that is what we call as kidney stones or renal calculi. okay, very simple. And then the last disorder that we have is glomerulonephritis. okay, this is nothing but inflammation of the glomerulus. so நம்ம glomerulonephritis அப்படின்னு சொல்லும்போது எல்லா glomerulusமே inflame ஆயிடும், அதனால ஒரு சில proteins கூட லீக் ஆகலாம், இல்ல ப்ராப்பரான ஃபில்ட்ரேஷன் நடக்காம இருக்கலாம், which is nothing but glomerulonephritis. so that's it பசங்களா, almost 30 seconds left and we already finished நம்மளுடைய எல்லா disorders in the human physiology chapters. okay, so here if you see நம்ம வந்து the last section
எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ல 3 டிசீசஸ் படிச்சோம் இல்லையா? we saw uremia, renal calculi and glomerulonephritis. அதை பேஸ் பண்ணி நீட் 2018ல அப்பியர் ஆன ஒரு PYQ நான் இங்க உங்களுக்காக கொடுத்திருக்கேன் பசங்களா. if you see here, match the items with match the following question. Okay, I think now you'll be able to see the answers, the options. Okay, so இங்க இருக்கக்கூடிய match the following கரெக்டா படிச்சு இதுக்கான ஆன்சரையும் டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம கம்ப்யூட்டர் ஜியை வந்து நான் 20 செகண்ட்ஸ்லயே ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் நம்ம மாசா 9 minutes 40 செகண்ட்ஸ்லயே எல்லா டிசார்டர்ஸையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ டிசார்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீட்டெயில் நீங்க ஞாபகம் வச்சுக்க தேவையே இல்லை பசங்களா. ஆல் யூ நீட் டு நோ இஸ் அது எந்த சிஸ்டமை சார்ந்தது, எதனால வருது அண்ட் அதுக்கான இம்பாக்ட் என்ன. ஸோ இது மட்டும் நீங்க வந்து ரெஃபர் பண்ணாலே இஸ் மோர் தென் இனஃப். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த பிடிஎஃப் நான் நம்ம டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணிடுவேன். இன்னும் நம்ம கம்யூனிட்டியில யாராவது இல்லை அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. so that you will get this PDF. okay, I hope this was useful to all of you பசங்களா. and இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி 4 PYQs நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு சிஸ்டமோட டிசார்டர்ஸை பேஸ் பண்ணி. ஸோ அதனால 4க்கான ஆன்சர்ஸுமே நான் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ மறக்காம 4 ஆன்சர்ஸுமே சாட் பாக்ஸ்ல தெரிவிக்க விடுங்க. ஓகே, ஸோ அடுத்த எபிசோட்ல சீக்கிரமாவே இன்னொரு முக்கியமான டாபிக்கோட ஐ வில் கம் அண்ட் மீட் யூ ஆல். பட் அதுக்கு முன்னாடி நல்லா படிங்க, ஸ்டே ஃபோக்கஸ்ட் அண்ட் ஸ்டே ஹெல்தி பசங்களா. ஆல் தி வெரி பெஸ்ட்.